வணக்கம் தலைமைகளே. கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரியில் ஒரே ஒரு மாணவனை 20 சக மாணவர்கள் சேர்ந்து கொடூரமாக அடித்து கொண்டிருக்காங்க. நிச்சயமாக ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் மற்றும் சுய சிந்தனை உள்ளவர்கள், வீரமான நபர்கள் இதை போன்ற ஒரு கோழைத்தனமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. மிருகங்கள் கூட இதை செய்யாது. ஆனால் ஒரு காரியத்தை வைத்து மொத்தமாக ஒரு கல்லூரியை குறை சொல்லி பேசக்கூடாது, மிகப்பெரிய நிர்வாகம். ஆனால் ஹிந்துஸ்தானில் இது தொடருது. ஏற்கனவே ஒரு மாணவி கீழே விழுந்து தற்கொலை செய்தாங்கன்னு சொல்லி சில மாதங்கள் முன்னால் ஹிந்துஸ்தானில் தான் பிரச்சனையாச்சு. இது இப்போ ஆகுது. நான் என்னுடைய சுய அனுபவத்தில் பேசுகிறேன். என்னுடைய பிள்ளைகள், சகோதரி பிள்ளைகள் ஹிந்துஸ்தானில் படித்தாங்க. அதுக்கப்புறம் பிற கல்லூரிகளில் மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுய அனுபவம். ரெண்டாவது, நான் கோயம்புத்தூர்லையுமே குடியிருந்தேன். இந்த ஹிந்துஸ்தான் இருக்க இடத்துல நான் கோயம்புத்தூர்லையும் குடியிருந்தேன். எந்த இடத்துல இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரி கோட்டை விடுறாங்க, இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரியை ஒரு பெண்மணி தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. முதலாளின்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு பெண்மணி தான் வராங்க. நேற்று அவங்களோட பேட்டி தான் மிகப்பெரிய அளவு எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹிந்துஸ்தான் என்பது மிகப்பெரிய குழுமம். பள்ளிகள் இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஹிந்துஸ்தான் பிரம்மாண்டமான குழுமம் அது. ஆனால் கோவையில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா, கேபிஆர், பிஎஸ்சி, என்சிபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போன்ற சலசலப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுவதே இல்லை. இங்கே மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முதல்ல கோவையில் கூத்தாடி வழிபாடை ஆரம்பித்து வைத்தது இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரி தான். மாற்று கருத்தே இல்லை. அதாவது கூத்தாடிகள் வருவார்களா இருக்கலாம், போவார்களா இருக்கலாம், பிரபலம் ஆகாமல் இருந்தது. ஆனால் கூத்தாடியை வைத்து ஆண்டுதோறும் விழா எடுக்கும்போது கூத்தாடி வழிபாடை ஆரம்பித்த அந்த அருவருக்கத்தக்க பழக்கத்தை பிரபலப்படுத்தியது இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரி தான். இந்த கல்லூரி உரிமையாளர் அந்த பெண் சமீபத்தில் அந்த கல்லூரிக்கு கூத்தாடி ஆரியா அவன் வரான். இந்த பெண்மணி அவ்வளோ ஒரு சிலா, அந்த பெண்மணியோடைய பார்வை அந்த ஆரியா பார்க்கும்போது ஏதோ காண கிடைக்காத பொருளை பார்த்தது போல, ஒரு கடவுளையே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது எப்படி பரவசம் இருப்பாங்க, அந்த பரவச நிலையில் தான் அந்த முதலாளியோடைய தோற்றமே இருந்துச்சு. ஒரு கல்லூரி முதலாளி இப்படி கூத்தாடி அடிமையாக இருந்தால் அந்த கல்லூரியை கல்லூரியில் இப்படி தான் நடக்கும். எந்த வித மாற்று கருத்துமே என்றில்லை. இன்னைக்கு அநேக கல்லூரிகள், பள்ளிகள் உட்பட கூத்தாடி வழிபாடுக்கு அடிமையானதுக்கு இவங்க தான் அஸ்திபாரம் போட்டாங்கன்னே சொல்லுவோம். இன்னைக்கெல்லாம் பார்க்க அருவருப்பாக இருக்கு. கூத்தாடிகள், சின்ன கூத்தாடிகள், பெண் கூத்தாடிகள், அதுவுமே பெண் கூத்தாடிகள் பள்ளி கல்லூரி விழாக்கு வரும்போது அரை குறை ஆடையோடு வருவது அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கு. அதுமாதிரி அந்த கூத்தாடி வரும்போது அங்கேயே முன்னாடி போய் நின்று அந்த ஆபாச கூத்தாடிகளை சுற்றி நின்று, அதாவது பாதுகாப்பு வளையம் போல மாணவிகளை வைத்து ஏற்பாடு செய்து, இதெல்லாம் இந்த நிர்வாகம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. நிர்வாகம் செருப்பை கழட்டி அடிக்கணும்னு தோணும். இந்த காட்சியை பார்க்கும்போதெல்லாம் மாணவிகள், சாதிக்க போகிறவர்கள் பின்னாளில் இந்திரா காந்தி போன்றோ, ஜெயலலிதா போன்றோ, மம்தா பானர்ஜி போன்றோ, அன்னை தெரசா போன்றோ, கிரண் பேடி போன்ற வரப்போகிற மாணவிகளை ஆபாச கூத்தாடியை சுற்றி வளையம் அமைத்து அந்த கூத்தாடியை பத்திரமாக கூட்டி மேடைக்கேற்றி விடுவது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஏற்பாடு செய்யணும், அடிச்சு செருப்பிலேயே அடிக்கலாம் போல எனக்கு நிச்சயமா தோணும். என்ன வழக்கு பதிவுனாலும் எனக்குலாம் கவலையே இல்லை. பள்ளி மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் பிறர். பாரதியார் போன்றவர்கள், பாரதிதாசன் போன்றவர்கள், வள்ளுவர் போன்றவர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா காமராஜர் போன்றவர்கள், பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள். யாரை அதாவது இப்படி இருக்கவே கூடாது, வாழ்க்கையில் இப்படி போகவே கூடாதுங்கிறதுக்கு உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் கூத்தாடிகள். ஆனால் அந்த கூத்தாடிய வழிபட்டு அடிமையாக இருந்து மேடை வரைக்கும் மாணவிகள் அழைத்து வருவது, அதை தாண்டி
ஆசிரிய பெருமக்கள் கூத்தாடி அழைச்சிட்டு வர்றது மாதிரி ஒரு ஆபாச அருவருக்கத்தக்க காரியம் எங்கேயுமே இல்லை. இதை ஆரம்பித்து வைத்து அஸ்திவாரம் போட்டது இந்த ஹிந்துஸ்தான் கல்லூரி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே எனக்கு இல்லை. நான் அப்போ கோவையில் தான் இருக்கேன். அதை சின்ன அளவில் பிற கல்லூரி பள்ளிகள் அப்போ செஞ்சுருக்கலாம். பிரபலப்படுத்தியவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு ஹிந்துஸ்தானில் விழா பெரிய அளவு பேசப்படும். அதற்கு சிறப்பு விருந்தினர்கள் ஆண் பெண் சினிமா கூத்தாடிகள் தான். கூத்தாடி வழிபாடு இருக்கும்போது அங்கே ஆபாசத்திற்கு பஞ்சம் இருக்காது, வன்முறைக்கு பஞ்சம் இருக்காது, அநியாயத்திற்கு பஞ்சம் இருக்காது, அடிமைத்தனத்திற்கு பஞ்சம் இருக்காது. எங்கெல்லாம் கூத்தாடி வழிபடுறாங்களோ இந்த பெண்மணியே ஒரு கூத்தாடி ஆரியாவை பார்த்து பரவச நிலையில் இருப்பது. அப்போ அது மாணவ மாணவியர்கள் இந்த வன்முறைகள் இதெல்லாமே அங்கே சாதாரணமாக இருக்கும். அந்த பெண்மணி நேற்று பேட்டி கொடுக்கும்போது ஒரு பெண்மணி பேட்டி கொடுத்தாங்க ஹிந்துஸ்தான் கல்லூரி சார்பாக. இரவு 11 மணிக்கு மேலே அந்த பரிதாபமாக தாக்கப்பட்ட அந்த கொல்லப்பட்ட மாணவன் ஹாஸ்டலை விட்டு வெளியே போனா, இரவு 11 மணிக்கு மேலே ஒரு நிர்வாக எப்படி வெளியே போக முடியும்? வாய்ப்பே இல்லையே. அந்த தங்கும் விடுதியிலிருந்து, அந்த கல்லூரி தங்கும் விடுதியிலிருந்து இரவு 11 மணிக்கு எப்படி வெளியே போகலாம்? அது ஒன்று. அவனை அடித்தது பரிதாபமாக கொன்ற இடம் 20 பேர் சேர்ந்து பைக்கில் உட்கார வச்சு இழுத்துட்டு போய் கல்லூரிக்கு சொந்தமான திடலை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க மற்றவங்கெல்லாம் கேட்க தோணுது. ஆனால் கூத்தாடியை பின்பற்றும் போது இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும். இவரை போன்றே பெண்களால் நிர்வகிக்கப்படும் கல்லூரிகள் பள்ளிகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திருப்பூரில் பிரம்மாண்டமான பள்ளி லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் அப்படிம்பாங்க. முழுக்க முழுக்க பெண் கன்னியாஸ்திரிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற பள்ளி. ஆணுக்கே இடமல்ல. மாலை 5 மணிக்கு மேலே அங்கே உள்ள ஆண்களே இருக்க மாட்டாங்க. தலைமை ஆசிரியர் பிற எல்லோருமே பெண்கள் தான், கன்னியாஸ்திரிகள் தான். 9 மணிக்கு பெல் அடிச்சுட்டாங்க அந்த பள்ளியில் தான். அந்த பள்ளிக்குள்ள ஒரு சின்ன ஊசி விழுந்த சத்தம் கேட்கும். கிட்டத்தட்ட 3000 மாணவ மாணவியர் படிக்கின்ற 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கின்ற பள்ளி அது. ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா சத்தம் கேட்பது போல நிசப்தமாக மாற்றி கட்டுறாங்க. 5 மணிக்கு 4:30 மணிக்கு அந்த பள்ளி முடிஞ்சுட்டான். அனைத்து மாணவ மாணவிகளை எங்கெங்கெல்லாம் ஒளிகிற இடம் இருக்கோ அங்கங்கெல்லாம் விரட்டி அடித்து கொண்டு கப் சிப்புன்னு மாற்றி காட்டுறாங்க. பெண் நிர்வாகம் தான். இதை தாண்டி எண்ணற்றது நம்மளால சொல்ல முடியும். இப்போ இதிலிருந்து எங்கே மாறுபடுறாங்க? மிக சிறப்பாக செயல்படுகின்ற கோவை கல்லூரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி, கிருஷ்ணா, ஸ்ரீ கிருஷ்ணா, கேபிஆர், என்ஜிபி இவங்க எங்கேருந்து மாறுபடுறாங்க அப்படின்னா, முதல்ல இவங்க கிட்ட இந்த கூத்தாடி வழிபாடு இல்லை. மற்றபடி தன்னம்பிக்கையை பெற்று வெற்றி பெற்றவர்களை மாணவர்களுக்கு காட்டுவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க முதல்ல. இதை தாண்டி கிருஷ்ணா, கேபிஆர் இதில் பிஎஸ்சி சேர்றதே மிக கஷ்டம். மெரிட் இருக்கணும், மிகப்பெரிய அளவு ஒரு கொடுத்து வைக்கணும்பாங்க பிஎஸ்சியில் போய் சேர்றதில்ல. ஏன்னா வன்முறையில் இல்லை. இன்றைக்கு பிரம்மாண்டமாக மேலே கொண்டிருக்கின்ற கேபிஆர், கிருஷ்ணா ரெண்டுமே மிகப்பெரிய கல்லூரிகள். இவங்க இந்த வன்முறையை தவிர்க்க பவுன்சர்களை பயன்படுத்துகிறாங்க. அதுலேயுமே ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரிகளில் முன்னாள் இராணுவ வீரர்கள், அதிகாரிகள், முன்னாள் காவல்துறை அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் தனியார் பவுன்சர் இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அந்த ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி பூரா இருக்காங்க. தேவையற்ற மாணவர்களுடைய இந்த பிரச்சனைகள், இந்த சில்மிசங்கள் எதுக்குமே அனுமதி தரதில்லை. தேவையற்ற விதமாக நின்று ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாவே விடுறதில்லை. எதுக்கு இங்கே நிற்கிற, என்ன பேச்சு உனக்கு, கல்லூரி முடிஞ்சா வகுப்புக்கு போகணும் வகுப்புக்கு போ, வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போ. ரொம்ப கட்டுப்பாடோட இன்னைக்கு கேபிஆர், கிருஷ்ணா நடக்கிறாங்க. எந்தவித வன்முறை சம்பவங்களும் அங்கு இல்லை. இப்படி படுகொலைகள், தாக்குதல்கள் எதுவுமே இல்லை. அதை தாண்டி இந்த பெண்மணியிடம் இருப்பது போல கூத்தாடி மோகம் அவங்ககிட்டலாம் இல்லை. ரொம்ப கடுமையாக நிர்வாகத்தை செய்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் நிச்சயமாக போதை பழக்கம் இருக்கிறதுனால இப்படி நிர்வாகம் மிக கடுமையாக நடத்தணும். முன்னாள் இராணுவ வீரர்கள், காவல்துறையினர், பவுன்சரை வச்சு
இன்னைக்கு அடிக்கக்கூடாத சட்டம் இருக்கு. ஆனால் ஒரு பார்வையிலேயே ஒரு மிரட்டல் தோற்றத்தை வைத்து இந்த மாணவ மாணவிகளை கையாள வேணும். இல்லை எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த பெண்மணி நிர்வாகத்திலிருந்து அந்த கல்லூரியை அரசு மாற்றுவதுதான் மிக சிறந்த வழியாக இருக்கும். இந்த பெண்மணி நிர்வாகம் பண்ணால் இதை போன்ற காரியங்கள் தொடரலாம். 20 பேர் சேர்ந்து ஒரே ஒரு மாணவனை இழுத்து சென்று அடிப்பது மிருகங்கள் கூட செய்யாத வெட்கக்கேடான காரியம். அதாவது அன்னைக்குமே நாங்கள் படிக்கும்போது சண்டை இருந்தது, இன்னைக்கு நடக்குது. நான் படிக்கும் போதெல்லாம் நியாயத்திற்கான சண்டை இருந்தது. போதை என்பதை இல்லை அன்னைக்கு. அதுவுமே என்றாவது ஒரு நாள் மது போதை இருக்கலாம், என்னைக்காவது அதிசயமா இருக்கலாம். ஆனால் அன்னைக்கெல்லாம் கஞ்சா இந்த போதையே இல்லை, அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கு முழுக்க முழுக்க போதை அடிமை மாணவர்கள் இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு ஒருவன் அடித்து கொல்லப்படுவது கூட உணராத நிலையில் இருக்காங்க. இது ஒரு மாணவன் மரணம் அடைஞ்சதுனால இவ்வளோ பெருசாக பேசப்படுது. இன்றைக்கும் கொலைகள், ரவுடிகளுக்கு இடையே நடக்கும் கொலைகளில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் முகத்தை சிதைத்து கொள்வது வழக்கமாக இருக்குது. போதையை போட்டுக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கொலை செய்துவிட்டு அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த முகத்தை சிதைத்து விட்டு செல்வது தொடர்கதையாக போயிட்டுருக்கு. அரசாங்கம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எதுவுமே இதை தடுப்பதற்கான ஒரு மிரட்டலான நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் அறிக்கைகள் மூலம் ஜமாளிக்கிறத பார்க்க முடியுது. அன்றைக்கெல்லாம் மாணவர்கள் அப்படின்னாவே ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அந்த மாவட்டத்திற்கே முன்மாதிரியாக இருப்பாங்க. நான் கோவை, நான் படித்த இடம் கோவை அரசு கல்லூரி மாணவியர்னா மொத்த கோவையில் உள்ள பள்ளி கல்லூரிகள் அவர்கள் சொல்லுவதை கீழ்ப்படி நடந்தாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படிதான். இன்னைக்கு கோவை அரசு கல்லூரி அந்த அளவுக்கு புகழ் பெறல. அன்னைக்கு அவர்கள் சொல்வது சட்டம் என்று இருந்தது. நியாயமான காரியத்துக்காக ஸ்ட்ரைக், அதாவது போராடுவது அப்போ இயல்பாக இருக்கும், அவ்வப்போது நடக்கும். கோவை அரசு கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் அல்லது 2 மாணவர் தான் வருவாங்க பிற கல்லூரிக்கு. இந்த மாதிரி பிரச்சனை, இதற்காக ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நாளைக்கு நீங்கள் விடுமுறை விடணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. எந்த கல்லூரி நிர்வாகமோ எந்த பள்ளி நிர்வாகமோ அவர்கள் சொல்வதை கேட்பார்கள். 100% மாற்றி பேசவே முடியாது. அன்னைக்கு கோவையில் மிகப்பெரிய சக்தியாக கோவை அரசு கல்லூரி இருந்தது. நியாயத்தோடு இருந்தார்கள், போதை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க சொல்வது எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. முழுக்க முழுக்க போதைகளில் என்ன செய்யறனே தெரியாமல் இவனுங்க சுற்றி திரிவதை பார்க்க முடியுது. நீங்கள் கூத்தாடிய பின்பற்ற பின்னுக்கு போயிட்டே இருப்பீங்க. வீரம் இல்லாமல் இந்த 20 பேர் சேர்ந்து ஒருவனை அடிப்பது, அதை யாருமே தடுக்காமல் இருந்தது எல்லாமே வீரமற்ற சமுதாயம் என்று சொல்ல முடியும். எந்த வீரனுமே தன்னை விட வலிமை குன்றியவனிடம் சண்டைக்கு போகவே மாட்டான். இப்படி 20 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை போட்டு அடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் கூத்தாடி பின்பற்ற வீரமற்ற இடத்துக்கு நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி காட்டுது. கூத்தாடியவே பின்பற்றாத, கூத்தாடினா யார் என்று தெரியாத இஸ்ரேல் தான் மிகப்பெரிய போர்களில் பிரம்மாண்ட எதிரிகளை, பிரம்மாண்ட ஆயுதங்களை முறியடித்து மாபெரும் வெற்றியை பெறுறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான், இன்றைக்கு உக்ரைன் தான். இஸ்ரேலில் கூத்தாடி அப்படின்னா என்னன்னே தெரியாது. சினிமா எடுக்கின்ற இந்த ஒரு அருவருக்கத்தக்க விஷயமும் அங்கே இல்லை. பிற நாட்டு சினிமாவை வாங்கி பார்ப்பாங்க. அதுவுமே இப்படி ஒரு பக்தி பரவசத்தோடு ஒரு கல்லூரி முதலாளி ஒரு கூத்தாடியை பார்க்கும் அருவருப்பு நிலையெல்லாம் அங்கே இல்லை. அதனால தான் நிஜ சண்டை களத்தில் மாவீரர்களாக ஜொலிக்கிறார்கள். மற்றபடி நீங்கள் கூத்தாடியை பார்க்க ஆரம்பிச்சிங்க, பின்பற்றினீங்கன்னா ஆபாசம் பெருகும், அருவருப்பு பெருகும், இப்படி கோழைத்தனமான கொலைகள் பெருகும், வன்முறைகள் பெருகும். அதனால் நிச்சயமாக அரசு இதை அரசுக்கு சொல்லவே முடியாது, இவங்கெல்லாம் செய்யவே மாட்டாங்க. கூத்தாடியிடமிருந்து விடுபட்டு இருப்பதே,
கூத்தாடிகளை சிரிப்பிற்காக பிற காரியத்திற்காக பயன்படுத்தி கொள்வது மட்டுமே மிக சிறந்த காரியம். நன்றிகள்.